திருவண்ணாமலை அப்படின்னாலே எல்லாருக்குமே என்ன தெரியும்னா அண்ணாமலையார் கோவில் மட்டும்தான் தெரியும். ஆனால் அதே திருவண்ணாமலையில் வராகி அம்மனுடைய ஆலயம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம் இருக்கிறது அப்படின்றது தமிழகத்தில் நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களுக்கே தெரியுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. சமீப காலமாக தமிழகத்தில் வராகி அம்மனுடைய சிறப்பு வழிபாடுகள் நிறைய இடங்களில் மக்கள் போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய விளக்கு கடை ராஜலட்சுமி சிவசங்கரன் அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நிறைய வராகி அம்மனை பற்றி நிறைய நேர்காணல் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். எங்களுடைய முதற் கேள்வியாக என்னன்னா, நிறைய இடங்களில் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவில் சிலைகள் நம்ம பார்க்குறோம். ஆனால் திருவண்ணாமலையில் இவ்வளவு பெரிய கோவில் வராகி அம்மனுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அனுபவம் உங்களுக்கும் இந்த கோவிலுக்கும் நிச்சயமாக இருக்கும். அது என்னன்றதை எங்கள் மக்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னுடைய 2 வருட ஆசை அப்படின்னு சொல்லலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் முதல்ல உள்ளே வரும்போது அப்படி ஒரு ஈர்ப்பு. எங்கள் அம்பாள் கும்பிடுவேன், அது மாதிரி வேலூரில் திரிசக்தி வராகி பீடத்துக்கு போயிட்டு வருவேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரும்போது அப்படி ஒரு ஈர்ப்பு இருந்ததை என்னால் உணர முடிஞ்சது. தொடர்ந்து இங்கே வரணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் இந்த வராகி அம்பாள் எனக்குள்ளே கொடுத்தா. அதனால தான் ஒரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஆஷாட நவராத்திரிக்கே நான் இங்கே வந்தேன். ஒரு நாள் அஷ்டமி அன்னைக்கு வந்தேன். இந்த வருடம் அஷ்டமி ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமிக்கு ஒரு பெரிய மாலை ஒன்று அனுப்பிச்சி வச்சோம். எங்களால் வர முடியலை அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த அம்பாள் எங்கே இருந்தாலும் நாங்கள் நினச்சிட்டு இருக்கிற அம்பாளாவும் வரும்போதெல்லாம் தொழக்கூடிய அம்பாளாவும் இருக்கிறா. இதில் என்ன சிறப்பு, இந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, வாராகி வழிபாடு இப்போ 2020க்கு அப்புறம் தான் ரொம்ப பேருக்கு தெரிய வந்தது. ஆனால் இது 2015 இந்த கோவில் இருக்கு. 10 வருஷமா. ஆனா இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கோவிலோட அமைப்பே அம்பாளை சொல்லும் போது கிரீச்சக்கரத்துல இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரீச்சக்கர வடிவத்துல எண்கோண அமைப்புல இருக்கிறது தான் இந்த கோவிலோட தனி சிறப்பு. இதோட அந்த கோபுரம் இதெல்லாமே நம்ம இப்ப கூட பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம். அவ்வளவு வராகியோட திரு ரூபங்கள் அந்த கோபுரம் முழுக்க இது பண்ணியிருக்காங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வாராகி திருத்தலம் தனியா இருந்தது அப்படின்னா இந்த கோவிலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கும் ஆமா தமிழகத்திலையும் சரி, எப்படி நம்ம இப்போ தஞ்சாவூர்ல அந்த வராகியை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம உத்தரகோச மங்கை அதுவும் கூட அம்பாள் அங்க மங்கைக்காளி கோயிலுக்குள்ளதான் அங்க இருப்பா. அது மாதிரி இந்த கோவில் தனி கோவிலா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தனி கோவிலா இருந்தது இந்த கோவிலா தான் இருக்கணும். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம எல்லாருமே இப்பதான் வராகிய சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஃபீல் பண்ணி கட்டியிருக்காங்கன்னா அந்த கட்டட அமைப்பு பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இதை கண்டிப்பா கட்டுறதுக்குமே ஒரு 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷமா அதை எடுத்திருக்கோம். அப்போ இது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியே அம்பாள் ஒருத்தவங்களுடைய உணர்வுல அவங்களுக்கு அதை உணர வச்சு இவ்வளோ பெரிய தளத்தை அமைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான்றது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். உண்மைதாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இறைவன் இல்லாத திசை எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோம். இந்த ஆலயத்தினுடைய கோபுர அமைப்பு பார்க்கும்போது எந்த பக்கம் திருநாளும் வராகியுடைய சிலை இருக்கிறதே ஒரு பெரிய ஈர்ப்பு. அப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வராகிக்குன்னு தனி கோவில் இருக்குது. ஆனால் எல்லா சிவாலயங்களுமே சப்த கன்னிமார்கள் இருக்கக்கூடிய இடத்துல வராகி அம்மனை நம்ம பார்க்கலாம். அதனுடைய சிறப்பு அங்கே வழிபாடு செய்வதற்கும் இங்கே வழிபாடு செய்வதற்கும் பலன்கள் எதனா மாறுபடுமா? அப்படியெல்லாம் இல்லை தம்பி. எங்களை பொறுத்த மட்டும் நான் இதை நிறைய இடங்கள்ல வலியுறுத்தி சொல்லுவேன். அம்பாள் ரூபத்துல இல்ல, நீங்க ஒரு அகல் விளக்கு மண் அகல்ல எடுத்து அம்பாளை நினைச்சு ஒரு விளக்கு போட்டு அதை பார்த்து கும்பிட்டீங்கனாலும் அந்த விளக்குல தெரியவா. ஏன்னா அம்பாள் முதல்ல ஒவ்வொருத்தருக்கும் காட்சி கொடுக்கறது ஜோதி வடிவுல தான் காட்சி கொடுக்கறா. ஸோ அதை நீங்க எங்க பண்ணீங்கன்னாலும் வருவா. என்னன்னா தனி கோவில் நிறைய இல்லை அப்படின்றதுனால அம்பாள் எல்லா பழைய கோவில்கள்ல அம்பாள் கோவிலா இருக்கட்டும் அல்லது சிவன் கோவிலா இருக்கட்டும் எல்லா கோவில்கள்லயுமே சப்த மாதருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. அந்த சப்த மாதர்ல இருக்கக்கூடிய வாராகியை இப்ப நிறைய பேரு தேடி போய் கும்பிடுறாங்க. அந்த அம்பாளுக்கும் பஞ்சமிக்கு எல்லாமே அபிஷேகம் நடக்குது, எல்லாமே நடக்குது. அதை பார்க்கும்போது அம்பாள் தனிப்பட்டு தெரியுறா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தா கூட, ஆனா எங்க அம்மா இப்படி யாரையும் தனியா விட மாட்டாளே, அவளுக்கு பண்ணும்போது அவங்களுக்கும் சேர்த்து பண்ணணுமே அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள உண்டு. ஏன்னா நாங்க ஃபீல் பண்றோம். நாங்க அம்பாளை வச்சு அங்க கடையில எங்களுடைய கடையில ராஜவராகி இருக்கக்கூடிய அம்பாள் பாத்தீங்கன்னா
ஒருத்தரை விடாம ஒவ்வொரு திருவிழாவையும் நடத்த சொல்லி எங்களுக்கு உள்ளுணர்வா உணர்த்திக்கிட்டே இருப்பா. எங்களுக்கு அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கும்மா, நீ எல்லாரையும் கொண்டாடுறம்மா அப்படின்னு எங்க அம்மாட்ட சொல்லுவேன். 4 நவராத்திரியும் கொண்டாடுவோம். ஆஷாட நவராத்திரி ரொம்ப விமர்சனையா நடக்கும். இது எல்லாமே அந்த அம்பாளுடைய எண்ணங்கள்னால தான். ஏன்னா எங்களுக்கு யாரோ ஒரு ஆள் வழிகாட்டல, யாரோ ஒருத்தர் சொல்லல நீ இந்த பூஜையை எடுத்து இப்படி பண்ணுங்க அப்படின்றத சொல்லல. அந்நேரம் பூஜை என்ன நடக்க போகுதுன்றத கூட எங்களோட கடையில முடிவு பண்றது அந்த அம்பாள் தான். இந்த அம்பாள் மாதிரி ஒரு கருணையான ஒரு தெய்வமோ எளிமையான தெய்வமோ உலகத்துல வந்து பார்க்கவே முடியாது. அத்தனை கருணை உள்ளவள். இவ வேற, காமாட்சி வேற, அபிராமி வேற இல்லை. இப்போ எங்களுடைய கடைக்கு வந்த ஒரு பெரிய உபன்யாசம் பண்ணக்கூடிய சாக்த வழிபாடுல ரொம்ப ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஐயா மயிலாடுதுறை ராகவன் ஐயா பேசும்போது எனக்கெல்லாம் கண்ணீர் ஊத்திருச்சு. அம்பாள் வந்து காமாட்சியோட 7 சொரூபத்துல 1 வாராகின்னாரு. அதை விட என்ன வேணும்? நீங்க சொல்லும்போது அந்த அந்த ஒரு அப்பேற்பட்ட தெய்வம் நமக்காக இறங்கி ஒரு விளக்குல, ஒரு அகல் விளக்குல கூட அவ காட்சி தர்றான்றத வந்து இதை விட பெரிய சான்று என்ன சொல்லிட முடியும்? இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம திருவண்ணாமலை வாராகி அம்மன் ஆலயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நம்ம அப்படியே உள்ள போயிட்டு அம்பாள்கிட்ட தரிசனம் பண்ணிட்டு அப்போ ஆலயத்துக்கு உள்ள வந்துட்டோம். வெளியமைப்பு எவ்வளவு அழகா இருக்கோ அதை விட கூடுதல் அழகா உள்ளமைப்பு இருக்கு. இதனுடைய தனி சிறப்புகள் எதனா இருக்குங்களா உள்ளமைப்பு? ஏன்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஸ்ரீ சக்கரத்துக்கு உள்ள இருக்கிறது தான் கிரி சக்கரம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அமைப்புல இதை கொடுத்துருக்கிறதுனால அதை சுத்தி வர்றதுமே ஒரு பரிகாரம் மாதிரி ஆயிடுது. இங்க இதை சுத்தி வர்றதே அம்பாளோட அந்த கிரிச்சக்கர ரதாரூட அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வாராகியை குறிக்கக்கூடியது. அந்த சக்கர வடிவமைப்புல நடுவுல அம்பாள் அவ்வளோ அழகா தீர்க்கமா உட்காந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கோலம் வந்து நம்மளுக்கு வந்து இதுவே ஒரு பெரிய விஷயம்தான். அது மாதிரி இந்த கோவில்ல கல்யாணமாகாதவங்க வந்து மஞ்சள் மாலை, அதனால தான் எப்போ பார்த்தாலும் அந்த அம்பாள் மாலை கழுத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மாலை இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்க வேண்டிக்கிட்ட இங்கே வந்து மஞ்சள் மாலை சாத்துறாங்க. பொதுவாகவே வாராகிக்கு மஞ்சள் மாலை சாத்துவாங்கன்னா கூட இந்த வாராகி கோவிலில் வந்து மஞ்சள் மாலை சாத்தும் போது நிறைய பேருக்கு உடனே திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லி திரும்பவும் வந்து அம்பாள்கிட்ட வந்து அந்த வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போகிறாங்களாம். அது வந்து இங்கே உள்ள தம்பி சிவாச்சாரியார் தம்பி சொன்னாங்க. அதை கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு பரிகார ஸ்தலமாகவும் நம்முடைய ஆலயம் இருக்கு. ஆமாம். இப்போ நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிறதுனால இன்னும் ஒரு கேள்வி. அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாரில் இறைவனுடைய திருவடியை காண்பதற்காக பெருமாள் வந்து வராக அவதாரம் எடுத்து போனார். அப்போ வராக அவதாரத்திற்கும் இந்த வராகிக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குங்களா? எனக்கு வராகியை பற்றி நான் முதல்ல கேட்ட வரலாறே அதை பற்றின ஒரு வரலாறு தான். ஏன்னா உங்களை மாதிரி தான் நானுமே வந்து தேவாரம் திருவாசகம்னு வாழ்ந்தவங்க. என் பையன் இன்னைக்கு வரும்போது கூட சொல்லிட்டு வந்தான், எப்போம்மா நீங்கள் இப்படி மாறினீங்கன்னு கேட்டான். அந்த மாற்றம் எப்படி வந்தது, எதனால் வந்ததுன்னெலாம் தெரியாது. இந்த கொஸ்டின் எனக்குள்ளே வந்தப்போ எனக்கு இந்த வராகி அப்படின்ற ஒரு தெய்வத்தை அறிமுகப்படுத்தினதே என்னுடைய தோழி. அவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்க வந்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த அம்பாளுடைய வரலாறு என்ன அப்படின்னா, வராகமூர்த்தி வராக ரூபம் எடுத்து அந்த பூமி பந்தை தூக்க முயலும் போது அது வந்து அவ்வளவு எளிதாக நடக்கலையாம். அப்போ அந்த நேரத்தில் உலகத்தெல்லாம் காத்து ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய அன்னை காமாட்சி வந்து தவம் இருக்கிறா. அவளுடைய அவளுடைய தவப்பலன் எப்படி இருக்கு, அதோட வெப்பம் எப்படி இருக்குன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளையும் அத்தனை தெய்வத்தையும் அவ உடம்போட இணைக்குது. அப்படி அவ மொத்த சக்தியும் காமாட்சியின் ரூபத்துல அத்தனையும் அடங்கி இருக்கும்போது இந்த நிகழ்வு வராக பெருமாள் வந்து பூமியை காப்பாத்துறதுக்காக அந்த பூமி பந்தை தூக்க முயல்றாரு அப்படின்றது. அப்போ அதற்கு துணையா காமாட்சியோட உடம்புல இருந்து வந்த மொத்த சக்தி தான் இந்த வராகி அப்படின்னு சொல்லப்பட்டு தான் எனக்கு முதல்ல அப்படி ஒரு வரலாறு. அதே மாதிரி லக்ஷ்மி சொரூபம் அவங்க வந்து லக்ஷ்மி சொரூபம் தான். அதனால தான் அவங்க வந்து கையில் சங்கு சக்கரம் கூட வச்சிருப்பாங்கன்னுவாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா 3 சக்திகளோட சொரூபம். அதை நீங்கள் 3 ஆண் சக்தியோட சொரூபமாக பார்த்தாலும் சரி, பெண் சக்தியோட சொரூபமாக பார்த்தாலும் சரி, துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி இவங்களோட மொத்த சொரூபமா பாக்குறது இந்த வாராகியை தான். அவங்களுக்கு எல்லாம் தனித்தனியா நம்ம கும்பிடுறோம் இல்லையா, அத்தனையும் ஒன்னா கும்பிடணும் அப்படின்னா இந்த வாராகி அம்பால கும்பிடலாம். இந்த வாராகி அம்பால கும்பிடும் போது என்ன கிடைக்குது
அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க. நான் நம்மளை கும்பிட ஆரம்பிச்ச உடனே எனக்கு வந்து என்னென்னமோ நடக்குது, ஏதோ பெரிய கஷ்டம், நான் ஏதோ கொஞ்சமா இருக்குன்னு நினைச்சேன், இப்படி பெருசா வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம இவ்வளவு காலம் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய வினைகள், செஞ்சு வச்சிருக்கக்கூடிய வேலைகள், பாவங்கள், அதுல இருந்து அம்பாள் வந்து நம்மளை பிச்சு வெளியில கொண்டு வருவா. அதற்கான வழின்றது இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து வாராகி வழிபாடுன்னா நாங்க பண்றது வந்து ரொம்ப பேருக்கு பிரசித்தியா இருக்கும். எப்போ இந்த பஞ்சமி வழிபாடு வீடியோ வரும் அதெல்லாம் கேட்பாங்கன்னா கூட, நான் இன்னைக்கு அம்பாளுக்கு ஒரு விஷயம் புதுசா பண்ண போறேன்னா அப்ப எனக்குமே அந்த தங்கு தடைகள் நிறையவே வருது. எதனால அப்படின்னா, இந்த அம்பாள் அவ்வளவு சீக்கிரம் நெருங்கிட முடியாது. இவ்வளவு நெருங்கினா நம்மளுடைய கர்ம வினைகள் அழிக்கப்படும். கர்மாவோட ஆணி வேற தோண்டி எடுக்கிற வேலைதான் அம்பாளுடையதே. அப்ப அந்த கர்ம வினைகள் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கவலைகள் போயிடும். அவ்வளவு சீக்கிரம் அந்த கர்மா நம்மளை விட்டு விலகிறதுக்கு அனுமதிக்காதான். அதனாலதான் இந்த தேவி கோவிலுக்கு இந்த அம்பாளை பாக்குறதுக்கு நம்ம வர்றதுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே முதல்ல கிளம்பி வரும்போது அப்படி ஒரு சிரமத்தோட, ஐயோ நான் எவ்வளவு காலமா நினைக்கிறேங்க, என்னால வரவே முடியல, நானும் நினைச்சுக்கிட்டே இருக்கேன், வீட்டுல இருந்தே இந்த அம்பாளை கும்பிடுறேன் அப்படியெல்லாம் சொல்லி வந்த உடனே கண்ணீர் விட்டு நிக்கிறவங்களையும் பாக்குறோம். ஸோ அப்படி இந்த தாயை வந்தா நெருங்கிறது கஷ்டம். ஒரு தடவை நெருங்கி வந்துட்டோம் அப்படின்னா அவ அப்படியே மடியில வச்சு தாங்குவா. அதுக்கு எங்களுடைய வாழ்க்கையில நிறையவே இருக்கு. நமக்கு நம்மளுடைய வேலைகள் மூலமாவோ எது மூலமாவது நமக்கு கர்மா சேருது அப்படின்னா அதை எப்படி கழிக்கணும்ன்றது அவளுக்கே தெரியும். இப்போ உங்களுடைய இந்த வாழ்க்கை அனுபவமே எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. நீங்க சொல்லும்போது இன்னொரு விஷயம் நான் உணர்ந்தேன். இப்போ வந்து 3 தெய்வங்கள் சொன்னீங்க, அலைமகள், கலைமகள், மலைமகள், கல்வி, செல்வம், வீரம். இது 3 சக்தியுமே வாராகி அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவங்க 3 பேர்கிட்டையும் நம்ம தனித்தனியா, அப்ப சரஸ்வதி கிட்ட போனோம்னா நம்ம கல்வி வேணும்னு கேட்போம், லட்சுமி கிட்ட போனோம்னா செல்வம் தரக்கூடியவள். அப்ப நம்ம வராகி கிட்ட வந்தா போதும் எல்லாமே கிடைத்து விடும்னு ஒரு தகவல். கண்டிப்பா கண்டிப்பா. முதல்ல தைரியம் வரும். இந்த தைரியம் வரும்போது அத்தனை பலத்தையும் கொடுக்கறதே அவதான். நான் இப்போ என்னுடைய வாழ்க்கையில இப்போ சமீபத்துல நடந்தது, இது வெளியில வேற எங்கேயுமே நாங்க சொல்லல. நினைச்ச நேரத்துல நம்மளுடைய கோரிக்கையை அவ காது கொடுத்து கேட்டுட்டு இருப்பா. நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி எங்க அம்மாட்ட பேசுறேன், எங்களுடைய கடையில இருக்கக்கூடிய அம்பாள்கிட்ட நான் சொல்றேன், அம்மா உனக்கு வேற வேலை இல்லையாம்மா, நான் மனசுக்குள்ள நினைச்சிருக்கலாம் கூட பதில் சொல்றேன் அப்படின்னுட்டு. அந்த அளவுக்கு என்னைய ரொம்பவே வந்து ஆச்சரியப்பட வச்சு கண்ணீரை வர வச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி நான் வந்து தஞ்சாவூர் போயிருக்கிறேன். தஞ்சாவூர் பெரிய கோவில்ல என்னோட பொண்ணு வந்து அங்க ஆடுறா, அவ பரதநாட்டிய டான்சர், அவ ஆடுறா, அதுக்காக போயிருக்கிறேன். போயிட்டு அங்க போய் எப்பவுமே அப்பாவை பார்க்காம இருந்ததில்லை, அப்பாவை பார்க்க போகணும்னே தோணல. நேரா வந்து வாராகி மட்டுமே தரிசிச்சுட்டு இருக்கேன். தடவை பொண்ணோட அவ ஆட முன்னாடி கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டு, அவ ஆடி முடிச்ச உடனே கூப்பிட்டு போறேன். அப்புறமும் எனக்கு அங்கேயே இருக்கணும்னு தோணுது. அதுக்குள்ள எங்களுடைய டான்ஸ் மாஸ்டர் வந்து இவர் வர்றாரு, குருக்கள் வர்றாரு, வெயிட் பண்ணுங்கன்னாரு. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றேன். வந்தவர் நீங்க உட்காந்து பாருங்கம்மான்னாரு. 10 நிமிஷமா அம்மா முன்னாடி உட்காந்துருக்கேன். தஞ்சாவூர் வாராகி கோவில்ல 10 நிமிஷமா அம்பாள் முன்னாடி உட்காந்துருக்கேன். என் மனசு படபடன்னு வருது. எதுக்கு அப்படின்னா, மா எல்லாமே வச்சிருக்கிறேன், நீ 2 பக்கம் இந்த கோயிலுக்குள்ள அவ்வளவுதான் வைக்க முடியும். அங்க 2 பக்கம் விளக்கு தொங்குது, திருவாச்சி இருக்கு, முன்னாடி முகப்பு எல்லாமே இருக்கு. நான் உனக்கு என்னமா கொடுப்பேன்னு ஒரு செகண்ட் மனசு ஏங்குது. அவர் சிவாச்சாரி சத்தம் கேட்குமோ? ஆமா, முடிய போகுது. நல்ல ஒரு இது நம்ம கோயில் இங்கதான் வாசிக்கிறாங்க. ஓகே ஓகே. அந்த ஒரு நிமிஷம் மனசு ஏங்குது. ஏங்கிட்டு அப்புறமா ஒரு தீபாரனை காட்டிட்டு நான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சு போய் இந்த தீபாரத்தை தொடத்தான் செய்யறேன். தொட்டுக்கிட்டே இருக்கிறேன். அவர் கேட்கிறாரு, அம்மா இந்த திருவாச்சி செஞ்சு 15 வருஷத்துக்கு மேலாச்சு, மாத்தி தர்றீங்களான்னாரு. எனக்கா ஒண்ணுமே விடல, அப்படி ஒரு சந்தோஷம். ஐயா நீங்க வேற என்ன வேணும்னாலும் கேளுங்க, செய்யறோம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஆஷாட நவராத்திரிக்கு முன்னாடி அம்பாளுக்கு அந்த அவங்கள சுத்தி பாத்தீங்கன்னா பித்தளையில கூரை வேஞ்சிருப்பாங்க. அந்த கூரை முழுக்க அவங்களுக்கு பாலிஷ் பண்ணி கொடுத்துட்டு அம்பாளுக்கு புது திருவாச்சியும் எடுத்து செய்யக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. என்ன ஒரு ஏக்கம் அப்படின்னா, கடை நிறைய ஜாமான் வச்சிருக்கேன், உனக்கு நான் ஒண்ணு கொடுக்க முடியாதான்னு அந்த ஒரு நிமிஷம் நினைச்ச அந்த நினைப்பு எனக்கு வந்து
அவ்வளவு ஆசையா அம்மா வந்து அந்த அன்பை வந்து ஏத்துக்கிறா கேட்டு அப்படின்றது. வாங்கிக்கிட்ட மாதிரி. ஆமா. நீங்க சொல்லும் போதே அந்த தஞ்சாவூருக்கு நான் இப்போ நீங்க அந்த நிர்கதியா இருந்தீங்க இல்லையா, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு அம்பாள்கிட்ட கேட்கும்போது நான் ஏதோ உங்க அருகில உட்கார்ந்து இருந்த மாதிரி ஒரு உணர்வு. ஏன்னா அந்த உணர்வு பூர்வமா சொல்லும் பொழுதுதான் அது மெய்சில் கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இப்போ குழந்தைங்கள்ட்ட பெற்றோர்ல வந்து உரிமையா பேசுற மாதிரி உங்ககிட்ட உரிமையா அவங்க கேட்டிருக்காங்க. கண்டிப்பா. அதுக்கப்புறமும் போய் கொடுத்துட்டு அது ஒரு ஆனந்த அனுபவமா இருந்துச்சு. அம்பாளுக்கு சாத்தும் போது அங்க அது ஏன்னா 12:30 மணிக்கு மேல நட சாத்த விட்டு தான் அதை முத தடவை வச்சு பார்க்குறோம், டெஸ்ட் பண்றோம். அப்படி பார்க்கும்போது அம்பாள் பக்கத்துல நின்று சிவாச்சாரியார் இருக்காரு, நான் இருக்கிறேன், எந்த அளவுக்கு அவ உரிமை கொடுத்தா அப்படின்னா இப்படி இப்படி இருக்கா அம்பாள், இப்படி இருக்கிறா, நான் இங்க நின்று இதை இப்படி கரெக்ட் பண்ணுங்கன்னு அவ இப்படி கை நீட்டி நான் சொல்ற அளவுக்கு என்னை அவ்வளோ அருகாமையில கூப்பிட்டு வந்து அவ அழைச்சி வச்சு பார்த்துக்கிட்டான்றது தான் வந்து பெரிய மிராக்களா இருந்துச்சு ஆஷாட நவராத்திரியில. இது வந்து எல்லாருக்கும் இந்த உணர்வு கிடைக்காது. நிறைய பேர் கோவிலுக்கு போறாங்க, நிறைய பேர் பலவித வழிபாடு செய்யறாங்க. ஆனா எல்லாருக்குமே இந்த அளவுக்கு உரிமையா கேட்டு அந்த இடம் கிடைக்குமானா அது பெரிய கேள்விக்குறி. ஆனா உங்களுக்கு அது கிடைச்சிருக்குன்னா அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு வந்து அம்பாள் என் மேல வச்சிருக்கிற கருணையை பாக்குறேன். இன்னொன்னு, அவகிட்ட வேற எதையுமே நான் கேட்டதே இல்லை. எனக்கு பக்தி அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு நீ இதை செஞ்சா நான் உனக்கு செய்யறேன் அப்படி ஒரு நாளும் நினைச்சதில்ல. நீ தான் எல்லாத்தையும் நடத்திக்கிற. அவ்வளோ பெரிய பூஜை நடக்குது. ஆனா எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும், வீட்டுல விளக்கேத்தணும் அப்படின்னா கூட இந்த இப்ப ஏத்துவோம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் வருது. ஆனா அவ்வளோ பெரிய பூஜையை அம்பாள் அவ்வளோ அழகா நடத்திக்கிறா. எனக்கு அதுதான் நான் வந்து அவளோட கருணையா பாக்குறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த அம்பாள் எனக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்ததுன்னா, தஞ்சாவூர்ன்றது கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. அதாவது பித்தளைக்கு பேர் போன ஊர் எல்லாமே சொல்லுவோம் அப்படின்னா கூட அந்த ஊர்லயும் அத்தனை பேர் இருக்கலாம். ஆனா அந்த சிவாச்சாரியார் அந்த குருக்கள் வாயை திறந்து கேட்டது நம்ம கிட்ட கேட்டிருக்கலாமே, யார் கேட்டாலும் செஞ்சிருவாங்க அம்மாவுக்கு. ஆனா நம்ம மனசு ஏங்கினதுக்கும் அவ கேட்டதுக்கும், அப்பா நான் அவர்கிட்ட சொன்னேன், அந்த வார்த்தை எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நைட்டு 10 மணிக்கு மேல காரை எடுத்துட்டு சென்னை வரைக்கும் தனியாவே ஓட்டிட்டு வரக்கூடிய அளவுக்கு தெம்ப கொடுத்தது அப்படிங்கிறது வந்து அது அந்த அம்பாள் சன்னிதியில ஒரு வார்த்தை. நீங்க இன்னுமா உனக்கு கேட்டுச்சா நான் பேசினது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். இத மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய அம்பாளும், பெரிய கோவில் சின்ன கோவில் அதெல்லாம் கிடையாது, எல்லா கோவில்ல இருக்கக்கூடிய அம்பாளுக்கும் வந்து இந்த வாராகியை பொறுத்த மட்டும் பூஜை நம்ம பண்ணணும்லாம் இல்லை, அவ கூப்பிட்டு செய்ய வைப்பா, அவ்வளவுதான். உண்மையாவே உணர்வு பூர்வமா இருக்கு நீங்க சொல்லும்போது. ஏன்னா நீங்க கேட்டிருக்கீங்க, அப்ப இங்க அம்பாள்கிட்ட பேசணுன்ற எண்ணம் நம்ம மக்களுக்கு வரணும். கண்டிப்பா. நம்ம வந்தா விளக்கு ஏத்திட்டோம், நம்ம கேட்டுட்டோம், அவங்க செய்வாங்கன்னு நிறைய பேர் ஒரு மேலோட்டமா போயிடுறாங்க. அதுல இருந்து அவங்க உள்ள வரணும் ஆன்மீகத்துல. நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய வாராகி ஆலயத்துல நம்ம உள்பிரகாரத்துல இப்படி பார்த்தோம்னா அண்ணாமலையாருடைய மலை அற்புதமா தெரியுது. அந்த அமைவிடம் சார்ந்த ஒரு தொடர்பு இருக்குங்களா ஏதாச்சும்? கண்டிப்பா கண்டிப்பா. எங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் இந்த திருவண்ணாமலைக்கும் கிட்டத்தட்ட 35 வருட தொடர்பு இருக்கு. 35 வருடமா ஒவ்வொரு தீபத்தன்னைக்கும் எங்க மாமனார் மாமியார் இங்கே தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த அண்ணாமலையார் மேல தீவிர பக்தி. எங்க மாமாலாம் சொல்லுவாங்க, அவங்க தீபத்துக்கு வரும்போது பரணி தீபத்துக்கு ஒரு 10 பேர் நிற்பாங்களாம். இவங்க நின்று 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க, ரொம்ப பேர்லாம் இருக்க மாட்டாங்க. வந்து நாங்கள்லாம் நின்று சிவபுராணம் படிப்போம், எல்லாம் நாங்களாம் ஃப்ரீயா நின்று பார்ப்போம், அந்த காலம் எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாமா ரொம்ப இதுவா சொல்லுவாங்க. 35 வருஷமா திருவண்ணாமலை அன்னம்பாளிப்பு குழுன்னு சொல்லி கோவில்பட்டியில இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுல எங்க மாமனாரும் அந்த ட்ரஸ்ட்ல ஒருத்தரா இருந்து இப்போ இந்த வருடம் 30 திருமண மண்டபங்கள்ல அன்னதானம் நடத்துறாங்க. இது இந்த அன்னதானம் வந்து முதல்ல கிரிவல பாதையில ஒரு நீர் பந்தலாக்கி ஆரம்பிச்சு இன்னைக்கு 30 மண்டபங்கள்ல அன்னதானம் நடத்துற அளவுக்கு இது வந்து அந்த பணியில இருந்து எங்க மாமனார் இங்க வந்துட்டு இருக்காரு. எனக்கு கல்யாணமாகி 25 வருடம் ஆகுது. இந்த 25 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு நான் 20 வருஷம் வந்திருப்பேன். இந்த குழந்தை பிறந்தது, வர முடியாம போச்சு, ஏதோ ஒரு காரணம்னால வரல அப்படின்னு பார்த்தா ஒரு 5 வருஷம் வேணா வராம இருந்திருப்போம். ஆமா, அதனால வராம இருந்திருப்போம். அப்படிதான் வராம இருந்திருக்கோமே தவிர இந்த அண்ணாமலையார் வந்து
அவரை வந்து இன்னைக்கு நேத்து இல்லை, அவரை தொடர்ந்து வந்து கும்பிட்டுட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு தடவை வரும்போதும் சரி, இந்த உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன், டக்கு நீங்க சொல்லுங்க அடுத்த வரி, ஏன் மறந்து போச்சு? உண்ணாமலை அதே பாட்டாவே பாடி பாடி பழகிட்டேன். சம்பந்தம் திருவண்ணாமலை தேவை. ஆமா, உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன், உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன், பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ, மண்ணார்ந்தன அருவி தீரல் மலரை முழவு அதிரும், அண்ணாமலை தொழுவார் வீணை வலுவா வண்ணம் மருமே. திருவண்ணாமலை அப்படிங்கிறது வந்து வெறுமனே சிவஸ்தலம் தான் நினைக்கிறோம். ஆனா அம்பாளுக்கு சரி பாதி கொடுத்ததும் இங்கதான். ஆமா, எனக்கு வந்து அம்பாள் காமாட்சி மேல அலாதி பிரியம். அது எந்த அளவுக்கு அப்படின்னா, எங்களுடைய காஞ்சிபுரத்துல உள்ள எங்களுடைய விளக்கு கடையில நாங்க ஒரு திருமேனி செஞ்சு வச்சிருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, ஏகாம்பரேஸ்வரர், காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோவில்ல திங்கட்கிழமை மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த மாவடி சேவைன்னு சொல்லக்கூடிய அம்பாள் போய் அந்த ஆத்து வெள்ளம் வரும்போது, கம்பா நதிக்கரையில வரும்போது அம்பாள் அதை அணைச்சிக்கிட்ட அந்த கோலத்தை நாங்க வச்சிருக்கிறோம். அம்பாள் அணைச்சிட்டு கேட்டாலாம், இப்படி நமக்குள்ள கருத்து வேறுபாடு வருது, நம்ம வந்து பிரிகிறோம்ல, அப்போ வந்து எனக்கு வந்து எனக்கு உங்க உடம்புல சரிபாதி கொடுங்க, அப்போ நம்ம 2 பேரும் பிரியவே மாட்டோமேன்னு கேட்டப்போ அங்க ஏகாம்பரேஸ்வரர் சொன்னது, அதுக்கான இடம் இது இல்ல, இந்த அருணை மாநகர் தான் சொல்லி அம்பாள் வந்ததா இங்க சரித்திரம். இந்த அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம், இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோலம்ன்றதே வந்து ஒரு பெரிய எனர்ஜி ஃபார்ம். பொதுவாகவே நீங்க இது இப்ப நம்ம சயின்டிபிக்கா பார்த்தோம்னாலும், நம்ம சாதாரண ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவலை விட அழியாகி இருக்கக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வரரா திருநங்கையா இருக்கக்கூடியவங்களுடைய அவங்களுடைய எனர்ஜின்றது லெவல் வந்து வேற லெவல்ல இருக்கும். அவங்களுடைய சக்தி வேற. நம்ம நார்மலா நமக்கு இருக்கிறதுக்கும் அவங்களுக்குமே நிறைய வித்தியாசம் உண்டு. அந்த சக்தியை கொடுத்த இந்த தளத்துல அம்பாளுடைய சன்னதி வர்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா காமாட்சி தான் இங்க வந்திருக்கான்னா கண்டிப்பா வாராகியும் இங்க இருக்கதான் செய்வா. ரொம்ப அற்புதம். நீங்க அதுவும் நான் எதிர்பார்க்கல. இப்போ திருவண்ணாமலை தேவாரத்தை வராகி அம்மன் ஆலயத்திலேருந்து உங்கள் குரலால் கேட்டது ரொம்ப மகிழ்ச்சி. அது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த திருவண்ணாமலை தேவாரம் வந்து திருஞான சம்பந்தர் எங்கள் திருக்கோயிலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய அரையணிநல்லூரில் பாடியிருக்காரு. அங்கேருந்து அது ஒரு எனக்கு நீங்கள் சொன்னோடனே நான் அங்கே போயிட்டேன். அந்த சிந்தனை இல்லை எனக்கு. இந்த பாட்டு திடீர்னு தான் பாடன்னு தோணுச்சு. இதை பாடும்போது தான், அதாவது நமக்கு நிறைய விஷயங்கள் அம்பாள் தான் எடுத்து கொடுப்பா அப்படின்றப்போ, இந்த பாடும்போது தான் அம்பாளுக்கு சரிபாதி கொடுத்ததும் இங்கே தானே, அந்த ஒரு விஷயத்தையும் இந்த இடம் வந்து எடுத்து. நீங்க பாடுவீங்க தான் நானும் அமைதியா இருந்தேன். உங்களை பாட வச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷம். இல்லை, இது மக்களுக்கு போய் சேரணும். இதில் இன்னொரு கூடுதலான கேள்வி என்னன்னா, நான் படித்த அளவுக்கும் ஒரு தெய்வத்தின் மேலே ஈடுபாடு ஆயிடுச்சு. அது முருகராக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம். இப்போ சிவபக்தர்னா அவன் சிவடியார்னா சிவத்தை தாண்டி வேறு யாரையும் அதிகப்படியாக பேச மாட்டாங்க. வணங்குவாங்க, போவாங்க. ஆனால் அவங்க உயர்ந்த இடத்துல சிவத்தை மட்டும்தான் வைப்பாங்க. நான் கேள்விப்பட்டது நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு தீவிர சிவபக்தராக இருந்தீங்கன்னு. ஆனால் நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தீங்க நீங்கள் வந்து அம்பாளுடைய தீவிர பக்தி, வராகியுடைய ஒரு தீவிர பக்தி தான் நினச்சேன். ஆனால் சிவத்திலிருந்து எப்படி இந்த மாற்றம், அது என்னால் நம்ப முடியல. அது எப்படின்னு. உண்மைதான். ஏன்னா காலையில் எங்கள் வீட்டில் தினமும் ஒரு 2-2.5 மணி நேரம் சிவபூஜை நடக்கிற வீடு. எங்கள் மாமனார் சிவ தீட்சை எடுத்தவர். நாங்கள் 4 தலைமுறையாக சைவமாக இருக்கிறோம். இது எல்லாம் இருக்கும்போது எனக்கே நான் வராகி வச்சு கும்பிடும்போது எல்லாருமே எங்கள் வீட்டிலே கேட்டாங்க, எப்படி நீங்க எல்லாம் சிவனைத்தானே கும்பிடுவீங்க அப்படின்னு கேட்ட காலமும் உண்டுதான். ஆனா இந்த அம்பாள் அவளா என்னை இழுத்தா அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, அதாவது இந்த ஆன்மா இதுக்காக பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த விளக்க நாங்க பண்ணணும். அதுக்கப்புறம் அதை பத்தி பேசணும், அந்த வீடியோ வைரல் ஆகணும், அவ்வளோ பேர் விளக்கு வாங்கணும். அப்புறம் இந்த விக்கிரகம் உண்மையாவே சொல்லணும்னா வராகி கும்பிடுறதுக்கு அப்படி ஒரு பயம். ஏன் பயம்னா, இது வந்து
ஏவல் தெய்வமாவே ஒரு சித்தரிச்சு வச்சுட்டாங்க. கரெக்ட், உண்மை உண்மை. அவ ஏவல் தெய்வம் இல்ல, அன்புக்காக செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்றத எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. அந்த சித்தரிப்புல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கே இப்ப எல்லாரும் சகஜமா கும்பிடுற அளவுக்கு ஆஷாட நவராத்திரியில எல்லாம் பார்த்தோம்னா அப்படி ஒரு கூட்டம், அப்படி ஒரு ஒரு அம்பாளுக்கான கொண்டாட்டங்கள் எல்லாமே நடக்கிறத பார்க்கும்போது எனக்குமே ஆச்சரியமா இருக்கும். இந்த அம்பாள் இன்னொன்னு அறிவார்ந்த தெய்வம். அவ மூட நம்பிக்கையை என்னைக்குமே எங்கேயுமே திணிக்கல. எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு அம்பாள் என்னைக்குமே சொல்லல. ஆனா அந்த உள்ளுணர்வா நம்ம தான் அதை செய்யறோம். நம்மளுடைய கர்ம வினைகள் போக இப்போ ஒரு சில பேர் தேங்காய் தீபமா போடுறதா இருக்கட்டும், இங்க கூட தேங்காய் தீபம் போடுறதும் பூசணிக்கால விளக்கேத்துறதும் அவ்வளவு விசேஷமா இருக்கு இந்த திருக்கோவில்லையும். இது ஏன் அப்படின்னா அந்த எண்ணம் உள்ளுணர்வா உங்களுக்கு தோணுது, ஒருத்தவங்க சொல்லி உங்க காதுல அது விழுதுன்னா தயவு செஞ்சு செய்யுங்க. கண்டிப்பா. ஏன்னா இது கூட நம்ம கர்ம வினையை கழிக்கிறதுக்காக அம்பாள் கொடுத்த ஒரு உபாயமா தான் இருக்கும். அதுக்காக நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படி எந்த தெய்வமும் சொல்லல. உங்களுக்கு என்னைக்கு போதும்னு தோணுதோ அன்னைக்கு நிறுத்திக்கலாம். நீங்க தொடர்ந்து அதை பண்ணணும்னு இல்லை. அது மாதிரி நான் இந்த தெய்வத்தை கும்பிட்டேன், இதை ஏன் கும்பிடுறேன்றது நம்மளுடைய இந்து மத கோட்பாட்டுல அப்படி ஒரு பிரிவினை கிடையாது. உண்மையாவே சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா சுவாமிகளுக்குள்ள எந்த ஈகோவும் இல்லை. முதல்ல சாமின்றதே ஒரே இதுதான். நம்ம தான் அதை நமக்கு பிடித்த உருவமா நம்ம அதை பார்க்கிறோம். இதுல இன்னுமே சிறப்பு என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு துன்பம் வரும்போது எப்படி கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்களோ அது மாதிரி நம்ம இந்து மதத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா, உனக்கு இந்த பிரச்சனையா, நீ இந்த சாமியை போய் கும்பிடு, பைரவரை பார்த்து கும்பிடு, அவரு சிவரூபம் தான், அவரை கும்பிடு, வாராகிட்ட போ. இதெல்லாம் சொல்றது எதுக்காக அப்படின்னா அந்த நேரத்துல அதை அவங்களால தீர்த்து கொடுக்க முடியும். இன்னைக்கு எவ்வளவோ பெண் தெய்வங்கள் இருக்குன்னா கூட வாராகியையே இவ்வளவு கொண்டாடுறோம்னா இது வாராகியோட யுகம். அதனால மட்டும்தான் நாம இப்போ வாராகி அவ்வளவு நெருங்கி வர்றோம். இந்த அம்பாலும் முன்னாடியே அந்த சோலை சூஸ் பண்ணி, இந்த கோவிலோட அற்புதமும் அதுதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி 2020 அம்பாள் வெளிப்படுவான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி கோவில் கட்டியிருக்காங்களே. கண்டிப்பா. இதெல்லாம் என்ன சொல்றது, இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள். இந்த கோவில் யார் அமைச்சாங்களோ அவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள். தேவி அப்பவே தேர்ந்தெடுத்து எனக்கான ஒரு ஆலயத்தை அமைச்சிரு அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய பெருமை கொடுத்துருக்கா. நானே சொல்றேன் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு தனி கோவில் அப்படின்றது வாராகிக்கு இங்கதான் நான் முதல்ல பார்த்தேன். திருவண்ணாமலையில தான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டின கோவில் அப்படிங்கிறது இந்த கோவில் தான் நான் பார்த்தது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு நாள் பார்த்து தான் மக்கள் கோயிலுக்கு போறாங்க. இப்போ முருகர்னா செவ்வாய்க்கிழமை, திங்கள் சோமவாரம்னா சிவபெருமான் போறாங்க. வராகி அம்மனுக்கு அப்படின்னா உகந்த நாளா நம்ம எந்த கிழமையை சொல்லலாம்? பஞ்சமி வழிபாடு ரொம்பவே சிறப்பு. அதாவது பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய 5வது நாள், அது மாதிரி அமாவாசை, பௌர்ணமி, வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, அஷ்டமி நாள் அம்பாளுக்கு நம்ம ஒன்று எடுத்து கூட அந்த டைமில் அந்த நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுற வரைக்கும் என்ன வேண்டிக்கிட்டோமோ, அது தேங்காய் விளக்கா இருக்கலாம், அல்லது பூசணிக்கால போடுற விளக்கா இருக்கலாம், அல்லது நார்மலாக ஒரு அகலில் வாங்கி ஏற்றி வச்சா கூட அம்பாள் அதுக்கு கண்டிப்பாக அருள் புரிவா. இந்த பஞ்சமியில் வாராகி வழிபாடுன்றது தான் இன்னைக்கு ரொம்ப பிரசித்தியாகவும் இருக்குது. ஏன்னா நம்மளுமே ஒரு 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 மைண்ட் செட் பண்ணிக்கலாம். பஞ்சமி அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக வாராகி கோயில் போகணும், நம்ம போய் அம்பாளை தரிசிச்சிடணும் அப்படின்னு ஒரு கோட்பாடுக்குள்ளே வந்துட்டாலே அவளுடைய நம்ம வேண்டெல்லாம் தேவையில்லை, நம்ம நினைக்கிறதே நடத்தி கொடுப்போம். கண்டிப்பாக. இப்போ இந்த திருவண்ணாமலை வாராகி அம்மன் ஆலயத்தினுடைய ரொம்ப விசேஷமான நாட்கள், பெரிய திருவிழா அப்படின்னா நம்ம எதை சொல்லலாம்? ஆஷாட நவராத்திரி இங்கே ரொம்ப விமர்சனையாக பண்ணுறாங்க. அதை மாதிரி அமாவாசை, பௌர்ணமி, பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமிலெல்லாம் இங்கே அம்பாளுடைய நாமம் சொல்லி யாகம் நடத்துறாங்க. தொடர்ந்து யாகம் நடக்குது. இப்போ விளக்கு பூஜை கூட தொடர்ந்து பண்றாங்க போல இருக்கு. ஆமா, பண்றாங்க. ஆஷாட நவராத்திரி இங்க ரொம்ப விமர்சனையா நடக்கும். எனக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆஷாட நவராத்திரி அஷ்டமி அன்னைக்கு இங்க இருக்கணும்னு ஆசை. எங்களுடைய அம்பாளுக்கும் அங்க பூஜை ரொம்ப விமர்சனையா நடக்கிறதுனாலதான் அங்க இருந்து மாலை மட்டும் இந்த வருஷம் பெரிய மாலை காஞ்சிபுரத்துல இருந்து அம்பாளுக்காக அனுப்பிச்சு வச்சோம். அற்புதமா. இவ்வளவு நேரம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். நான் உட்பட மக்கள் உட்பட நிறைய வராகி அம்மன், அதாவது குறிப்பாக திருவண்ணாமலை வராகி ஆலயத்தினுடைய அமைவிடம், சிறப்பு, அண்ணாமலையரோடு உள்ள எல்லா தொடர்புகளையும் ரொம்ப அற்புதமாக
எளிய மக்கள் அனைவருக்குமே புரியும்படி விளக்குனீங்க. மீண்டும் ஒரு அற்புதமான நேர்காணலில் இன்னும் நிறைய தகவலில் நாங்கள் உங்களோட பேசணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிங்கம்மா. சந்தோஷம் தம்பி. அம்பாலை பற்றிய சிந்திக்கக்கூடிய இதுவும் இந்த திருவண்ணாமலை கிங்டம் அப்படின்னாலே அவங்க அழகாக தேர்ந்தெடுத்து நிகழ்வுகளில் ஒருத்தர் பேட்டி கொடுக்கறதா இருக்கட்டும் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. இந்த ஆலயத்தில் பேட்டி எடுக்கிறதுக்கு எல்லாருக்குமே, இந்த ஆலயத்தை காட்டுறதுக்கு கூட எல்லாருக்குமே உரிமை கொடுக்கறது இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டு வச்சிருந்தோம். இன்னைக்கு அம்பாள் அதுக்கான உத்தரவு கொடுத்து அழகா அந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு நம்புறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்கம்மா. தொடர்ந்து இது மாதிரியான நமக்கு தெரிந்திராத ஆன்மீக தகவல் சார்ந்த நேர்காணலை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருவண்ணாமலை கிங்டம் நிறுவனர் பாலாஜி காசிநாதன், ஒளிப்பதிவாளர் ஹரிவுடன் நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன். நன்றி, வணக்கம். வணக்கம்.